அன்புள்ள நண்பர்களே, ஏப்ரல் 23 உலக புத்தக தினம் 1995 கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், புத்தகத்தை மக்கள் வாசிக்க வேண்டும், புத்தகத்தை அச்சிட வேண்டும், அதற்காக ஆர்வத்தை தூண்ட வேண்டும், அறிவை வளர்த்திட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஷேக்ஸ்பியர் போன்ற ஆளுமை மிக்க இலக்கியவாதிகளுடைய நினைவு தினமாக இந்த புத்தக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. புத்தகத்தை வாசிப்பது என்பது மன அழுத்தத்தை நீக்கிவிடுகிறது. வாசிப்பு என்பது சுவாசிப்பது போன்று. புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது மன அமைதி கிடைக்கிறது. புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது புத்துணர்ச்சி கிடைக்கிறது. புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது கவலைகள் மறந்து விடுகிறது. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தை படிக்க வேண்டும். எப்படி பட்டம் உயர பறக்க நூலை நாம் பிடிக்க வேண்டுமோ, அதே போன்று வாழ்வில் நாம் உயர சிறக்க நூல் படிக்க வேண்டும். ஒரு புத்தகம் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாக, ஆசிரியனாக, தந்தையாக, தாயாக, இப்படி பல பரிணாமங்களில் ஒரு புத்தகம் மனிதனை வழிநடத்தி சொல்லி காட்டுகிறது. எனவே தான் புத்தகத்தை படித்து நாம் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். வாசிப்பதின் மூலமாக அறிவு வளர்ச்சி ஏற்படுகிறது. வாசிப்பதின் வழியாக எழுத்தாற்றல், நாவாற்றல் ஏற்படுகிறது. வாசிப்பதின் வழியாக புத்துணர்ச்சி கிடைக்கிறது. வாசிப்பதின் வழியாக ஞாபக ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. இப்படி மனிதனுக்கு வாசிப்பதின் வாயிலாக பல வழிகள் திறக்கப்பட்டு பல பயன்கள் அவனை வந்து சேருகிறது. ஒருவர் வாசிப்பதின் மூலமாக அவருடைய மூளை வளர்ச்சி ஏற்படுகிறது. இப்படி பல விதங்களிலும் வாசிப்பது சுவாசிப்பது போன்று அமைந்திருந்தால் நமது வாழ்க்கை ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும். உலகத்தினுடைய புதிய கல்வியின் கதவுகளாக, புதிய கல்வியின் அறிவு சார்ந்த சாவிகளாக புத்தகம் திகழ்கிறது. எனவே தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே 6666 வசனங்களை இறக்கி வைத்தான். இப்படி இறக்கி வைத்த இறைவன் முதலாக இறக்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். முஹம்மதே, உம்மை படைத்த இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு நீ வாசிப்பீராக என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே முதலாக இறக்கிய வசனத்திலே வாசிப்பின் அருமை குறித்து, வாசிப்பதின் பெருமை குறித்து பாராட்டி பேசுகிறான். ஒரு மனிதன் ஆன்மீகவாதியாக ஆக வேண்டுமென்றால், அறிஞனாக ஆக வேண்டுமென்றால், கவிஞனாக ஆக வேண்டுமென்றால், அவன் புத்திசாலியாக ஆக வேண்டுமென்றால் அடிப்படையே வாசிப்பது. அந்த வாசிப்பதில்தான் எல்லாமே அமைந்திருக்கிறது. எனவே தான் அல் குர்ஆனிலே முதலாக இறங்கிய வசனம் வாசிப்பீராக என்பதுதான். வாசிப்பு என்பதுதான் தலைவாசல். அதை கடந்துதான் மற்றதை அடைய முடியுமே தவிர, வாசிப்பதை விட்டுவிட்டு எவரும் அறிவாளியாகவோ, கவிஞனாகவோ, அல்லது உயர்ந்த மனிதனாகவோ, சிந்தனைவாதியாகவோ ஆகிய சரித்திரம் கிடையவே கிடையாது. எனவே வாசிப்பதின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு, உலக புத்தக தினம் எதை வலியுறுத்துகிறதோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாம் வலியுறுத்துகிறது வாசிப்பீராக, வாசிப்பீராக என்று. ஏராளமான இடங்களில் வாசிப்பின் அருமை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. அல் குர்ஆனை நீங்கள் வாசித்து பாருங்கள். அல் குர்ஆனை வாசித்து பார்த்தால், ஒரு எழுத்தை நீங்கள் வாசித்தால் 1க்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கிறது. அப்போ
அந்த வாசிப்பதை கேட்டாலும் நன்மை கிடைக்கிறது. பொருள் விளங்கி வாசித்தாலும் நன்மை, பொருள் விளங்காமல் வாசித்தாலும் நன்மை. எனவே வாசிப்பது என்பது சுவாசிப்பது போன்று இருக்க வேண்டும். வாசிப்பது என்பதுதான் வளர்ச்சி. எனவே இஸ்லாமும் சொல்லி காட்டுகிறது, ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக, சிந்திப்பீராக என்று ஏராளமான இடங்களில் இஸ்லாம் அல் குர்ஆனிலே பேசுகிறது. எனவே வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். வாசிப்பதின் அருமை பெருமை தெரிந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். எனவே தான் இந்த சமுதாயத்திற்கு முதலாக இறங்கிய வசனமே வாசிப்பீராக. நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்க நமது அறிவு வளர்ச்சி பெறுகிறது. நாம் வாசிக்க வாசிக்க வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே செல்வோம். எனவே வாசிப்பின் பெருமை அறிந்து இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வாசிப்பதின் பெருமை பற்றிய அந்த கருத்துக்களை உலக மக்களுக்கு நாம் பரப்பிட வேண்டும். வசலாம்.